Deepa Malini, Director of Autism and Beyond at Goldwyn. On account of Autism Awareness Month, I would like to talk about the positive impact of flow time strategies in autism early intervention. Play is a way all children learn, and children on the spectrum are no different. But ASD children have individual sensory and relational needs. This has to be addressed to help them to get to learn. Flow time strategies really help with all the core deficits of autism and giving them the pre-functional skills. That way they are able to relate to the world much better. And OT, speech, education, school, everything makes much sense to them. The reason I choose this topic for emphasizing early intervention mainly because lately I met some young adults on the spectrum who didn't seem very functional. Talking to the mothers, they have told us like they have been sent to regular schools for 4 to 5 years, and then they went to the first grade and second grade, and when they went third grade, they went to special schools. By the time they still remain non-verbal, and they are on medications now. I think these children are much more capable and much more, the research suggests that these children have intellectually they are as equal as their peers. I think we have to change the early intervention pattern in a way where the child gets benefited right from the early ages into the adolescent and into the childhood. 25 kids at our center. How many years are you training for this? We are running for around 8 years now. என்னோட நேம் வந்து பரிமளா. நான் வந்து பிஎல்எஸ்ல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து சென்னையில் தான் இருந்தோம். நாங்கள் சென்னையில் 9 இயர்ஸாக இருந்தோம். ஸோ தம்பி எனக்கு வந்து பையன்தான், நேம் வந்து கனிஷ்க்கு. ஸோ இப்போ வந்து அவனுக்கு 8 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஆட்டிசம் சைல்டு தான். ஸோ எப்போ இவனுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா கரெக்டாக லாக்டவுனில் தான் 2019 3.5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஏன் ஸ்பீச் வரலன்னு ஒரு டவுட் இருக்கிறப்ப தான் எங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் வந்து பீடியாட்ரிஷியன் பார்த்தப்போ அவங்க சொன்னாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வந்து தெரப்பி தான் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஸோ நாங்கள் தெரப்பியை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணோம். ஸோ சென்னையில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். இங்கே வந்து இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ இங்கேயுமே நாங்கள் எப்படி யோசிச்சோன்னா, தெரப்பி மட்டும் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், இதுக்கு சொல்யூஷன் இல்லை, ஒரு ஸ்கூல் மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய சர்ச் பண்ணோம். ஸோ எங்களுக்கு இது பக்கத்துலேயே எங்களுக்கு ஆட்டிசம் பியாண்ட் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் மேம்க்கு கால் பண்ணி பேசினோம். தீபா மேம் வந்து வெரி கைண்ட் அண்டு ரொம்ப கேரிங்கான பர்சன். ஃபர்ஸ்ட் நாங்கள் கால் பண்ணி பேசினப்போ அவங்க வந்து நிறைய சென்டரில் எப்படின்னா கால் பண்ணி பேசினா ஓகே வாங்க ஃபீஸு அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் மேம் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எங்களோட தெரப்பி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நேர்ல வந்து பாருங்க, நாங்க என்னென்ன தெரப்பிஸ்ட் கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் வந்து இங்க வந்து மேமை மீட் பண்ணோம். மேமை மீட் பண்ணப்போ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே நாங்கள் மேம் கிட்ட கேட்டோம். மேம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அவ்வளோ கிளியரா எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. எங்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா இருந்தது. ஸோ நானே ஹஸ்பண்டும் என் பையனையும் கூட்டிட்டு வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ 1 இயர் ஆகுது. என் பையனுக்கு எப்படி என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, ஐ கான்டாக்ட் கிடையாது, அவனுக்கு ஸ்பீச் கிடையாது, ஓவரா ரொம்ப சவுண்டு கொடுப்பான். அதாவது ஓவர் ஹாப்பினஸ் அண்ட் ஓவர் சேட், ரொம்ப எல்லாமே கொஞ்சம் ஓவரா இருக்கும். பட் இப்போ இங்க வந்த 1 இயர்ல பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நிறைய இதுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு ஸ்பீச் வந்திருக்குது. நாங்க நினைச்சோம் அவனுக்கு ஸ்பீச்சே வராது அப்படிங்கிற ஒரு டெசிஷன்ல தான் நாங்க இருந்தோம். ஆனா வந்துட்டு இப்போ அவனுக்கு வாய் திறந்து அவன் வந்து அம்மா அப்பான்னு சொல்றது கேட்டா எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸா இருக்குது. இந்த வேர்டெல்லாம் வாயிலிருந்து வரவே முடியாது, சொல்லவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு டெசிஷன்ல தான் நாங்க இங்க வந்தோம். ஆனா இங்க கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ், இங்க கொடுக்குற ப்ராக்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படி டோட்டலா வந்து அவனை ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாமே நாங்க வந்து என் பையன் வந்து எங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பான். ஸோ ட்ரெஸ் பண்றது, ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறது, சாப்பிடுறது எல்லாமே எங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பான். இப்போ வந்து அவர் இண்டிபெண்டா இருக்கிறாரு. எல்லாமே இங்க ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஸ்டாஃப் கொடுக்கறது எல்லாமே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய சேஞ்சஸ் கனிஷ் கிட்ட இருக்குது. அதை பத்தி இன்னும் மேம் டுடே வந்துட்டு எங்களுக்கு செமினார் நடக்குது எங்க ஸ்கூல்ல ஆட்டிசம் பியாண்ட்ல.
ஸோ மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க S2CA ஃப்ளோர் டைம். மேக்ஸிமம் ஃப்ளோர் டைம்ல எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ சீக்கிரம் பசங்க வந்து ரெக்கவர் ஆவாங்க. ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து பேரண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். நிறைய பேருக்கு இது அவேர்னஸா கூட இருக்கலாம், இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா குழந்தைங்களை நல்லா ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்டா இருக்கும். இந்த மீட்டிங் வந்து எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.